வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு செல் எனிதிங். செல்லிங்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். மறக்காம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட் இஸ் செல்லிங்? முதல்ல செல்லிங்னா என்ன? மக்களோட ப்ராப்ளம உங்க ப்ராடக்ட்னாலேயோ, இல்ல உங்க சர்வீஸ்னாலேயோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து செல்லிங்ன்னு சொல்லுவாங்க. இது நீங்க வந்து ரொம்ப புஷ் பண்ற மாரி கிடையாது. இது வந்து நீங்க கைட் பண்ற மாரி அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்க வாங்குன்னு சொல்லக்கூடாது. நீங்க அவங்கள கைட் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். லைக் இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டோலோ 650 டேப்லெட் வச்சிருக்கீங்க. ஸோ ஒருத்தர் வந்து காய்ச்சலோட வராரு. அவர் நீங்க வந்து வாங்குன்னு நீங்க சொல்லணுன்ற அவசியம் இல்ல. இந்த மாத்திரை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காய்ச்சல் சரியாகும் சார், வேணா வாங்கிக்கிங்க. அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. ஸோ அவங்கள நீங்க கைட் பண்றீங்க. நீங்க அவங்கள புஷ் பண்ணல. ஓகேவா? நீங்க வந்து உங்கள வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் பெர்சனா தான் நீங்க பார்க்கணுமே தவிர்த்து, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட புஷ் பண்ற ஆளா நீங்க வந்து உங்கள நீங்க பார்க்கக்கூடாது. நெறைய பேர் நெறைய இடத்துல வந்து ப்ராடக்ட்ட வந்து புஷ் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் அது வந்து வொர்க் அவுட் ஆகாது. அதுதான் ரியாலிட்டி. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வரா தான் இருக்கணும். ஓகேவா? நோ வாட் யூர் செல்லிங். நீங்க என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் விற்கிறீங்கன்றது முதல்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து என்ன ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ண போகுது அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து மத்தவங்க வச்சிருக்கிறத விட உங்களோடது எந்த விதத்துல வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு ஆன்சர் வந்து வச்சிருக்கணும். ஏன் வந்து மத்தவங்க கிட்ட போகாம ஒரு கஸ்டமர் வந்து ஏன் உங்கள சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்க வந்து ஒரு வேலிடான ஒரு ரீசன் வந்து வச்சிருந்தா இட்ஸ் வெரி வெரி பெட்டர். நோ யுவர் கஸ்டமர். உங்க கஸ்டமர் யாருன்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் எந்த மாரியான கஸ்டமருக்கு தேவைப்படும்? அவங்களோட பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன? அந்த ப்ராப்ளம்ஸ வந்து அந்த கஸ்டமர்ஸுக்கு எப்படி இந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து சால்வ் பண்ணும் அப்படின்றத நீங்க வந்து யோசிச்சு வச்சுக்கணும். அவங்க அந்த ப்ராப்ளம் ஆர் சர்வீஸ்ல எதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுக்கு எந்த மாரியான சொல்யூஷன் வந்து மோஸ்ட்டா தேவைப்படுது. அந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, யூ ஆர் த பெஸ்ட் செல்லர் இன் தி வேர்ல்ட். ஓகேவா? ஒரு முக்கியமான டிப் என்னன்னா, எப்பயுமே உங்களோட கஸ்டமருக்கு நீங்க சொல்யூஷன தான் வந்து செல் பண்ணணும். ப்ராடக்ட்ட கிடையாது. இந்த டிப்ப நீங்க எப்பயுமே மறக்காதீங்க. பில்ட் ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட். மக்கள் எப்பயுமே வந்து யார நம்புறாங்களோ, அவங்க கிட்டேருந்து தான் வந்து ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ நீங்க ஒரு ட்ரஸ்ட்ட கண்டிப்பா பில்ட் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க லேட்டஸ்ட்டா ஒரு படம் வந்திருக்கும் லைக் ஸ்கேம் 1992. அந்த படத்துல வந்து ஒரு டயலாக் வரும். அந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங் இன் த வேர்ல்ட் இஸ் ட்ரஸ்ட்ன்னு வரும். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்ககிட்ட கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, ஹானஸ்ட்டாவும், கிளியராவும் பதில் சொல்லுங்க. நீங்க அவங்கள கேர் பண்ணிக்கிற மாரி தான் நீங்க வந்து எப்பயுமே இருக்கணுமே தவிர்த்து, ஜஸ்ட் மனி மேக் பண்றதுக்கு மட்டும் நீங்க அவங்க கிட்ட பேசுறது இட்ஸ் நாட் குட். ஓகேவா? அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க. ஜஸ்ட் நம்ம மனி மேக் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்ட தள்ளணும், அந்த மாரி விஷயத்துல நீங்க இருக்காதீங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காது. உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா, உங்களோட ட்ரஸ்ட் வந்து நல்லா பில்ட் ஆகணும் அப்படின்னா, நெறையா நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கிற ஸ்டோரீஸ் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து டெஸ்டிமோனியல்ஸ் நெறையா ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் டிசையர். அவங்களுக்கு ஒரு ஆசைய நீங்க வந்து எப்பயுமே கொண்டு வரணும். லைக் நீங்க வந்து நெறைய எமோஷன்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபியர், பயம், அப்புறம் டிசையர், ஆசை, அப்புறம் சேஃப்டி. நெறைய பீப்பிளுக்கு வந்து கோல்டு போட்டா வந்து எப்பயுமே சேஃபா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி சேஃப்டி இவங்களுக்கு இந்த விஷயத்துல பண்ணா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. ஸோ அந்த அந்த மாரி ஒரு விஷயம். தென் வந்து இது பண்ணா நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு விஷயம். ஸோ இந்த மாரி மக்களோட எமோஷன்ஸ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே உங்க ப்ராடக்ட் வந்து அவங்க லைஃப இம்ப்ரூவ் பண்ணும். இல்ல ஒரு பெரிய ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ணும். ஸோ அந்த மாரி விஷயத்த நீங்க அவங்களுக்கு எப்பயுமே சொல்லலாம். நீங்க எப்பயுமே செல் பண்ணும்போது, எப்பயுமே அவங்கள வந்து இமேஜின் பண்ணி பார்க்க சொல்லலாம். நீங்க வந்து வாங்குனா எப்படி இருக்கும்? நீங்க வந்து இத யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க வந்து இத சப்போஸ் இத நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க அவங்கள
வந்து வாங்குனதுக்கப்புறம் என்னலாம் நடக்கும் அப்படின்ற மாரியான விஷயங்கள் நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கன்னா, தே வில் பி மோர் ஈகர் டூ பை யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்விஸ். அதாவது உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்விஸ்ல அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஷோ ப்ரூஃப். அதாவது உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஷோ பண்ணலாம். லைக் நீங்க சக்சஸ் ஸ்டோரீஸ் வச்சிருப்பீங்க, தென் டெஸ்டிமோனியல்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது நீங்க வந்து ஷோ பண்ணலாம். உங்களுக்கு இப்ப லைக் நெறையா பிசினஸ்ல வந்து Google மை பிசினஸ்ல ரிவ்யூஸ்லாம் போடுறாங்க. ஸோ அந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல கேஸ் ஸ்டடீஸ். நான் வந்து இப்ப தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ட்ட பெருசாலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னா, உங்க பிசினஸ் காம்படிட்டரே வந்து உங்களோட ப்ராடக்ட்டயே அவரும் விக்கிறாரு. ஸோ அந்த ப்ராடக்ட்ல ஒரு கஸ்டமர் வந்து ஹேப்பியா இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க வந்து அவங்களோடதையே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ உங்ககிட்ட ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னா, நீங்க அத வந்து ஷேர் பண்ணலாம். மக்கள் எப்பயுமே வந்து ஃபேக்ட்ஸ வந்து நம்புவாங்க. ஃபேக்ட்ஸ் மீன்ஸ் இந்த விஷயம் வந்து முன்னாடியே நடந்திருக்கு. இது வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. இது முன்னாடி நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி இருக்கிற விஷயங்கள் மக்கள் எப்பயுமே நம்புவாங்க. அதே மாரி தான் அதர் பீப்பிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நான் இத முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு அவங்க கிட்ட யாரா சொல்றாங்க அப்படின்னா, அத கண்டிப்பா அவங்க வந்து நம்புவாங்க. இந்த விஷயம் வந்து நல்லா இருக்கு அப்படின்றத யாரா ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கன்னா, மக்கள் கண்டிப்பா அத வந்து நம்புவாங்க. சரியா? மேக் இட் ஈஸி டூ பை. அதாவது பார்த்தீங்கன்னா, சிம்பிளான பிரைசிங் இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடாது. தென் வந்து ஈஸியா இருக்கணும். பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும். நீங்க வந்து ஆன்லைன் பிசினஸ்ல இருக்கீங்கன்னா, இப்ப வந்து நெறையா நீங்க இங்க போங்க, இந்த லிங்க்க கிளிக் பண்ணுங்க, அந்த லிங்க்க கிளிக் பண்ணுங்க, இந்த ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த மாரிலாம் சொன்னீங்கன்னா, தே வில் பிகம் டயர்ட். அப்புறம் அவங்க மூட் வந்து மாறிரும். ஸோ அதனால சிம்பிளா, ஈஸியா ஒரே ஒரு லிங்க்ல உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்விஸ வந்து நீங்க வந்து மக்களுக்கு பை பண்ற மாரி ஒரு வெப்சைட்ட நீங்க வந்து வச்சுக்கணும். நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இல்லனாலே நெறைய சேல்ஸ் நடக்கும். அதே மாரி உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்விஸ்ல இருக்க ரிஸ்க்க வந்து ரெட்யூஸ் பண்ணுங்க. லைக் நெறைய கேரண்டி வந்து ஆஃபர் பண்ணுங்க. நெறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்றத ஆஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணீங்கன்னா, சரி இதுல வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுனால மக்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்விஸ நம்பி வந்து வாங்குவாங்க. ஹேண்டில் அப்ஜெக்ஷன்ஸ். எல்லாருமே வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. சில பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க. அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அவங்க கிட்ட நம்ம வந்து உட்காந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவங்களோட சைட்லேருந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கணும். காமனான இருக்கிற அப்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. எனக்கு இப்போதைக்கு அது தேவைப்படாது. எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க வந்து காமா பெனிஃபிட்ஸோட வந்து ஆன்சர் பண்ணணும். ஆமா சார். எங்க ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். பட் வாங்குனா வொர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. எங்களோட குவாலிட்டிய வந்து பாருங்க. ப்ராடக்ட்டோட குவாலிட்டிக்காக தான் இந்த சார்ஜ் வந்து நாங்க வாங்குறோம். லாங் லைஃப்‌க்கு இந்த ப்ராடக்ட் வரும் சார். ஸோ அந்த மாரி மக்களுக்கு பெனிஃபிட்டோட உங்களோட ப்ராடக்ட்ட நீங்க வந்து சொல்லுங்க. அதுக்கு மேலயும் அவங்க வந்து யோசிக்கணும். இல்ல வந்து இது எனக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கு. இல்ல எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். அப்படின்ற மாரி சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் லீவ் இட். அவ்வளோதான். அவங்க வந்து போயிட்டு திருப்பி வருவாங்க. நீங்க ரொம்ப பிரஷர் பண்ண வேண்டாம். சரியா? குளோசிங் த சேல். நீங்க கேட்கும்போது கைண்டா கேட்கணும். அதாவது நீங்க ஒரு சேல குளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, "சரி சார், நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம போலாமா? நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி நீங்க வந்து கேட்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்க கொஞ்சம் கைண்டா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஆ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஏன்னா, எப்பயுமே வந்து சைலன்ஸ் வந்து மோர் பவர்ஃபுல். அதனால ரொம்ப சைலன்ட்டா இருங்க. அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டும். அவங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் வாங்க தான் போறாங்க. நீங்க உங்க சைட்லேருந்து நீங்க எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால லெட் தெம் டிசைட். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. அதுதான் வந்து நீங்க பண்ண வேண்டியது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அப். ஸோ அவங்க வாங்குறாங்களோ, வாங்கலையோ, அவங்க கூட நீங்க டச்‌ல எப்பயுமே இருக்கணும். வாங்குறாங்கன்னா, "இல்ல இது வந்து எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கா? சரி இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க சார்." அந்த மாரி நீங்க மந்த்லி ஏதா ஒரு கால் மாரி குடுக்கலாம். இல்ல அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணலாம். இந்த வீக் முடிச்சுட்டு அடுத்த வீக், "சார் இந்த மாரி இந்த ப்ராடக்ட் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி. இந்த ப்ராடக்ட்ல வந்து இன்னும் உங்களுக்கு விருப்பம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கலாம். ரொம்ப அதாவது அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாரி இல்லாம, ஜஸ்ட் ஒரு ஃபார்மலா ஏதா ஒரு மெசேஜ் மட்டும் போடலாம். ஸோ அந்த மெசேஜ்க்கு எந்த ரிப்ளையும் வரல 1 வீக் கழிச்சு நீங்க போடுறீங்க. அந்த மெசேஜ்க்கு எந்த ரிப்ளை வரலன்னா, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க வந்து போடலாம். ரொம்ப வீக்லி அவங்கள போட்டு புடுங்கக்கூடாது. ஸோ அதனால சொல்றேன். ஹேப்பி கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு நெறையா கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ உங்களோட சர்விஸையோ, இல்ல ப்ராடக்ட்டையோ வந்து எப்பயுமே பெஸ்ட்டான குவாலிட்டியில பெஸ்ட்டா குடுங்க. உங்களோட சைட்ல முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு எப்பயுமே உதவி பண்ணணுன்ற எண்ணத்துல நீங்க பண்ணுங்க.
மணி மேக் பண்ணுறது எல்லாருக்கும் உண்டான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் உங்கள் எண்ணத்தில் நீங்கள் அதை மாற்றிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மணி வந்து நிறையா வரும். ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபைனல் டிப்ஸ் டு ரிமெம்பர். ஸோ நீங்கள் ஃபைனலாக என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் செல் பண்ணுறீங்களோ முதல்ல அதில் நீங்கள் முதல்ல நம்புங்க. அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் முதல்ல நம்புங்க. உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர்த்து ஜஸ்ட் செல் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல லிசனராக இருங்க. உங்களோட செல்லிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக ஜெயிச்சிடலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.